السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. புகழனைத்தும் இந்த உலகத்தை படைத்து உங்களையும் என்னையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபா தாபஈன்கள், மேலும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு நம் அனைவரையும் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைய வைத்தானோ, இந்த ரமதானுடைய 2வது பத்திலே நுழைய வைத்து பல இபாதத்துகளை செய்யக்கூடிய நிலைமையில் வைத்திருக்கிறானோ, இதை போலவே அல்லாஹ் நம் அனைவருடைய இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வானாங்க. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் இந்த ரமலானை பெற்ற மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக இந்த வருடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்னுடைய மாபெரும் கிருபை, மாபெரும் ரஹ்மத்தாக இருந்தது. அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை கொடுத்தான். இந்த ரமலானை கொடுத்து இதிலே பல இபாதத்துகள் செய்யக்கூடிய நல்லடியார்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இதை தவிர்த்து நமக்கு வேற நியமத்துகள் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன், எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் உடைய அந்த அருட்கொடை நியமத்துகள் நம் மீது இருக்குன்னா, நிச்சயமாக எங்க இந்த ரமதான் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கிறதோ, எல்லோருக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதோ, இதே ரமதான நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோமோ அதில் இருக்குது இந்த ரமதானுடைய நியமத். நாம் பொதுவாக பார்க்குறோம், நம்முடைய சமூகத்தில், சமுதாயத்தில் ரமதான் அப்படின்னு வந்து விட்டாலே 3 விதமாக மக்கள் பிரிச்சிருவாங்க. முதல்ல 5 நாளோ இல்லை 10 நாளோ தொடர்ந்து இபாதத் செய்வாங்க. மஸ்ஜிது பக்கம் பார்க்காத நபர்கள் எல்லாம் முதல் சஃப்ல இருக்கலாம். அந்த மாதிரியான நிலைமை இருக்கும். மாஷா அல்லாஹ், அதை கண்டினியூ பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த 5-10 நாள் முதல் ரமதானுடைய அந்த 5-10 நாட்கள் கழிந்து விட்டால் எந்த மஸ்ஜித், எந்த பள்ளிவாசல்கள் நிறைந்து காணப்பட்டதோ அதுவே பாதி அளவில் காலியாகிடும். இது மிகப்பெரிய ஒரு நாம் பார்க்கக்கூடிய ஒரு கவலைக்கிடமான ஒரு உண்மையாக இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த தவறான எண்ணங்களை நாம் நம்மளுடைய உள்ளத்தில் வளர்க்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துருக்கிறான். முதல் 10 நல்ல இபாதத் செய்வோம், அதுக்கப்புறம் அதை விட்டு கடைசி 5 நாட்கள்லையோ 5-10 நாட்கள்லையோ அந்த இபாதத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை விட ஏமாளியான ஒரு ஏமாற்றக்கூடிய, நம்மளை நாமளே ஏமாற்றக்கூடிய நபர்கள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே இந்த ரமதானை கொடுத்துருக்கிறான்னா, ஒரு முஃமினுடைய ஒழுக்கம் அடையாளம் எப்படி இருக்குன்னா, அவன் இந்த 10 நாள்களுடைய இபாதத்கள், அதாவது தான் செய்யக்கூடிய 10 நாட்களுடைய இபாதத்துகளை அந்த 11வது நாள் அவன் 2வது 10ல் நுழையும் பொழுது தன்னைத்தானே கேள்வி கேட்பான். அந்த முஹாசபத்து நஃப்ஸ் சொன்ன இல்லையா, தன்னுடைய அந்த நஃப்ஸை பார்த்து கணக்கெடுப்பான். எத்தனை இபாதத்துகளை செஞ்ச, மேலும் எத்தனை இபாதத்துகள் இருக்கு, இதை நீ விட்டு இருப்ப.
நம்ம தராவிஹ் தொழுது இருப்போம் முதல் 10ல. ஆனா இப்போ கியாமுல் லைல், அதாவது தஹஜ்ஜுதும் நைட் எழுந்திரிச்சு தொழுவணும். இந்த மாதிரியான ஒரு பாக்கியமும் இருக்கணும். இதை நாம இப்போ முதல் 10ல விட்டுருந்தா இதை நாம இப்போ பிடிக்கணும். இதே போலவே எத்தனையோ அமல்கள் இருக்கு. அது சதகாவா இருந்தாலும் சரி, இல்ல நிறைய இஸ்திக்ஃபார் நான் முதல் 10ல பண்ணல, அப்போ இப்போ இருக்கக்கூடிய இறுதி 20 நாட்கள் அல்லது வரக்கூடிய 10 நாட்களிலோ நம்ம அதிகமாக செய்யணும். இது ஒரு முஃமினுடைய அடையாளமாக இருக்கு. மாறாக முதல் 10 நாள் மட்டும்தான் நமக்கு ரமலானு, அதை விட்டா கடைசியில போய் 10 நாளோ இல்ல 27வது நாள் மட்டும்தான் நமக்கு ரமலான் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த சாபத்திற்கு நாம் ஆளாகும். யார் ரமதானை பெற்று கூட அவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு முழுமையாக அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லையோ இவர்களை விட ஒரு துரதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆகையால இப்படிப்பட்ட நம்மளுடைய சமூகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் நாம சொல்லணும், நாம நம்மளை கூட தர்பியத் செய்து கொள்ளணும். இந்த ரமதான் முழு மாதமும் இபாதத்துக்கான மாதம். இன்ஷா அல்லாஹ் இதை நாம நம்ம உள்ளத்துல போட்டுக்கொள்ளணும். நம்மளுடைய இபாதத்துக்கள் எந்த அளவிற்கு நம்முடைய முதல் 10ல் இருந்ததோ அதை விட அதிகமாக வரக்கூடிய 10ல் இருக்க வேண்டும். மாறாக குறைந்து விடக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் உங்கள் முன்னாடி பகிர்வு கொள்ள ஆசைப்பட்டேன். இதே போல் அல்ஹம்துலில்லாஹ் நாம இந்த தராவிஹ்க்கு பிறகு பல ஒழுக்கங்களுடைய தொடர் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே உங்களுக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம், இது கண்டிப்பாக நாம் எல்லோரும் பேணியாக வேண்டும். மேலும் இது இல்லைன்னா நம்ம உயிர் வாழக்கூட முடியாது. அதுதான் உணவு. சாப்பிடக்கூடிய, நாம் பருகக்கூடிய தண்ணீரோ உணவோ நாம் உண்ணும் பொழுது எந்தெந்த விஷயங்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த சாப்பிடக்கூடிய இந்த நேரத்தில் பேணக்கூடிய ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லி தராங்க. இந்த ஒழுக்கங்களை நம்ம பார்ப்போம். எல்லோருக்கும் தெரியும், இந்த தண்ணீர், இந்த உணவு, சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழ்றது மிகவும் கஷ்டம். இதுவே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத். இந்த நியமத்துல இன்னொரு இருக்கக்கூடிய சாதாரண விஷயம் தான் உணவு சாப்பிட்றது. ஆனா இதுவே நாம இந்த சாதாரண செயலை ஒரு அமலாக ஆக்கணும்னா இந்த ஒழுக்கங்களை பேண முடியும். எப்படி நான் எல்லா ஒழுக்கத்துக்கும் சொன்னேனோ எல்லாமே சாதாரண செயல்களா இருக்கும். ஆனா அந்த செயல்களை நீங்க இபாதத்துகள் அமல்களாக மாற்றணும்னா இந்த ஒழுக்கங்களை நீங்க பேணினால் நிச்சயமாக முடியும். இந்த தொடர்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய முதல் ஒழுக்கம் உணவுல அல்லது நாம பருகக்கூடிய தண்ணீரோ உணவுலோ வரக்கூடியது. முதல் விஷயம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நாம சாப்பிடக்கூடிய உணவு, நாம பருகக்கூடிய எல்லா அனைத்து விஷயங்களுமே முதல் அடிப்படையான அந்த கிரைட்டேரியா கண்டிஷன் என்னவாக இருக்கணும்? ஹலாலாக இருக்கணும். மாஷா அல்லாஹ். எப்படி ஹலாலாக இருக்கணும்? இந்த ஹலால் என்கிற இந்த கண்டிஷன் மார்க்கத்துல மிக முக்கியமான கண்டிஷன். இதை நாம நம்மளுடைய முஸ்லிம் சமுதாயத்துல கூட பார்க்க முடியாது. நம்மளுடைய சகோதரர்களிடம் கூட இந்த ஹலாலான உணவு நாம உண்ண வேண்டும் என்கிற கட்டாய கடமை அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, தொழுவாங்க, துஆ கேட்பாங்க, நோன்பு, ஜகாத் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா அவங்களுடைய உணவு, அவங்க உடுத்தக்கூடிய ஆடை, அவங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாதியம் ஹலாலான முறையாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இந்த விஷயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றணும். இந்த ரசூலுல்லாஹ் கற்று தராங்க, 2 விதமான ஹலாலும் இருக்க வேண்டும். ஹலால் எப்படி 2 விதம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அந்த உணவு அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக ஆக்கியிருக்காக கூட அந்த உணவுகள் நாம சாப்பிட முடியாது. அதாவது உதாரணத்திற்கு குர்ஆன்ல எடுத்துக்கிட்டா நாம எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த பன்றியினுடைய இறைச்சி நம் மீது ஹராம், மேலும் மிருகங்களுடைய ரத்தம் இது நம் மீது ஹராம். இப்படி எது ஹராமாக ஆக்கப்பட்டதோ இந்த மாதிரியான உணவுகளும் நாம சாப்பிடக்கூடாது. மேலும் எந்த சம்பாத்தியத்திலிருந்து நாம சாப்பிடுறோமோ அந்த சம்பாத்தியம், அந்த வரக்கூடிய பொருளாதாரம், அப்படி பெறக்கூடிய காசு பொருளாதாரம் அது ஹலாலான முறையில இருக்க வேண்டும். நாம சாப்பிட்றோம், நல்ல முறையில சாப்பிட்றோம், தேர்ந்தெடுத்த ஹலாலான பொருட்களை மட்டும்தான் உண்ணுவோம், பகிர்வோம். ஆனா நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம், வரக்கூடிய அந்த காசு இது ஹராமான வழியில இருந்தா அந்த உணவும் ஹராம் தான். அந்த உணவும் நிச்சயமாக ஹராம் தான். இது யாருக்கு மாறுபட்டு செய்யக்கூடிய செயல்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லஸீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். ஈமான் கொண்டு வந்தவர்களே, நீங்கள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட நல்ல விஷயங்களை கொண்டு பகிருங்கள்.
உண்ணுங்கள், உணவாக உண்ணுங்கள். இந்த தொய்யிபாத், அதாவது நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல உணவுகள்லாம் என்ன? தஃப்சீரிலே முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுறாங்க, முதல் ஸ்டேட்மெண்ட்டே தொய்யிபாத் அப்படின்னா ஹலாலான உணவு. நமக்கு தெரியும், நீங்க முஸ்லிம், நீங்க ஒரு முஃமின், நீங்க ஹராமாக்கப்பட்ட உணவுகளை உண்ண மாட்டீங்க. ஆனா உங்களுடைய சம்பாத்தியத்துல இருந்து வரக்கூடிய ஹராம் காசை கொண்டு நீங்க அந்த உணவை உண்டா கூட அதுவும் ஹராமாக தான் இருக்கும். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் நமக்கு கண்டிக்கிறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஐயுமா நபத பிசுஹ்மின் சுஹ்தின் ஃபன்னாரு அவுலா பிஹிமா. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ்வுடைய சொற்களை பாருங்க, மிகவும் கண்டனமாக இருக்கு. ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, எந்த ஒரு சம்பாத்தியம் தவறான வழியில வருகிறதோ, எந்த காசை நீங்க தவறான விஷயங்களை கொண்டு நீங்க ஏர்ன் பண்றீங்களோ, இந்த மாதிரியான காசை கொண்டு நீங்க உண்ணுவது, பகிர்வது, உங்கள் ஆடையை உடுத்துவது, உங்களுடைய அன்றாட வேலை, உங்களுடைய லைஃப் ஸ்டைலே ஹராம்ல இருக்குன்னா ஃபன்னாரு அவுலா பிஹிமா, நரக நெருப்பு இதை விட நல்லது. இப்படி நாம சாப்பிடக்கூடிய இந்த ஹராமான உணவு இந்த உலகத்துல நீங்க சாப்பிடுறீங்கன்னா இதை விட நீங்க நரக நெருப்புல போய் இருக்கலாம், இது அதை விட நல்லது. அல்லாஹ் அக்பர். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை கண்டிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, மாறாக இந்த ஹலாலுடைய ஒரு சின்ன சட்டத்தை எடுத்தா போதும், ஒரு முஸ்லிம் எந்த நேரத்துல அல்லாஹ் கிட்ட போய் அதிகமா அல்லாஹ் கிட்ட துவா கேட்பானோ, எந்த நேரத்துல அவங்களுடைய கோரிக்கையை அல்லாஹ் கிட்ட முன் வைப்பானோ, ஒரு முஸ்லிமை பற்றி வருகிறது, அல்லாஹை பற்றி, தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான் அவன் ரொம்பவுமே கஷ்டமான நிலைமையில இருந்து, தேவைப்படக்கூடிய அந்த நிலைமையில இருந்து அல்லாஹ் கிட்ட அவன் துவா கேட்டான்னா நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய துவாவை மறுப்பதில்லை. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு ஹதீஸ்ல ஒரு மனிதன் ஒரு பயணத்துல போறான், அவனை சுற்றி பாலைவனமா இருக்கு, அவன் தன்னுடைய கொண்டு வந்த உணவுப் பொருட்கள், ஆடை எல்லாமே தொலைச்சிட்டான். ஒரு ஒரு குறிப்பா சொல்லணும்னா தன்னுடைய வாகனத்தையே தொலைச்சிட்டான், எல்லாமே தனி மரமா நிற்கிறான். இந்த மாதிரியான நேரத்துல நிச்சயமாக அல்லாஹ் இன்னும் உதவி செய்வான். ஒன்னு அவன் சஃபர்ல இருக்கான், அந்த ஒழுக்கத்தையும் பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரியான வக்துல அவன் அல்லாஹ் கிட்ட கையேந்தி, யா அல்லாஹ் எனக்கு நீ இந்த முசீபத்துல இருந்து, இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு மீட்டு விடு யா அல்லாஹ். அந்த மாதிரியான நிலைமையில அவன் நின்று துவா கேட்கும் பொழுது அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள்லாம் ஆச்சரியமா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த மாதிரியான நிலையும் வேணுமா? நம்ம சும்மா உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே, அவனுக்கு இவ்வளவு கஷ்டம் துன்பம் எல்லாமே பட்டு கூட இந்த மாதிரியான நிலைமையில அல்லாஹ் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்? அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பசுஹு ஹராம். அவனுடைய உடுத்தக்கூடிய ஆடை, அவன் சாப்பிடக்கூடிய உணவு, அவன் தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் கூட ஹராமான காசுல வருதுன்னா இவனுடைய துவா எங்கிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வோம்? அல்லாஹ் அக்பர். இது ஒழுக்கத்தை மீறி நாம பின்பற்றக்கூடிய நிச்சயமான இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கு இந்த ஹலால். இதை நம்ம பார்த்து கொள்ளணும். ஹராமான ஒரு லுக்மா, அதாவது ஒரு கைப்பிடி சாப்பாடு கூட நம்மளுடைய வயிற்றுல போயிடக்கூடாது, தெரிந்தோ தெரியாமலோ. இதுல நாம மிகவும் கவனிப்பாக இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, சிறுவர்கள் பெரியவர்கள், ஆண் பெண், இதுல எந்தவித வித்தியாசமும் இல்லை. ஒரு ஹராமனுடைய ஒரு பருக்கை கூட நம்மளுடைய வயிற்றுல, நம்மளுடைய வாயில போயிடக்கூடாது. இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு ஒழுக்கம், ஒரு சட்டமாக இருக்கு. ஆகையால முதல் ஒழுக்கமாக நாம இதை பேணணும். நம்மளுடைய வாயில செல்லக்கூடிய, நம்மளுடைய வயிற்றுல செல்லக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும், ஒவ்வொரு உணவும் ஹலாலான முறையில இருக்கணும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரும் காட்டிய வழியில நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த காசுல இருந்து, பொருளாதாரத்துல இருந்து இருக்க வேண்டும். இது இஸ்லாம் காட்டக்கூடிய முதல் ஒழுக்கமாக இருக்கு. இதை போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகிய முறையில இந்த எந்த ஒரு சின்ன ஒரு அமல், ஒரு செயல், இந்த சாப்பிடக்கூடியது, இந்த ஆக்ஷனை கூட ரசூலுல்லாஹ் ஒரு நீயத்தை கருதி, ஒரு எண்ணத்தை கருதி, இதை நீங்க என்ன செய்யலாம், இபாதத்துக்காக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. எப்படி நாம சாப்பிடுறோம்? எதற்காக? பொதுவான கேள்வி, எதற்காக நாம சாப்பிடுறோம்? பசிக்குது, உயிர் வாழணும், ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு முறையும் போய் உட்கார்ந்து டிஃபன், அப்புறம் டின்னர், அப்புறம் லஞ்ச், இதெல்லாம் சாப்பிடும் பொழுது தனியான ஸ்பெஷல் நியத்துலாம் நமக்கு இருக்காது. சாப்பிட்றோம், டைம் ஆயிருச்சு, சாப்பிட்றோம், பசிக்குது, உயிர் வாழணும், சாப்பிட்றோம். இது கண்டிப்பாக தவறான விஷயம் இல்லை, இது நம்மளுடைய இயல்பு. ஆனா இங்க நாம என்ன திருத்தி கொள்ளணும்னா, எந்த எண்ணத்தோடு நாம சாப்பிட்றோமோ அந்த எண்ணத்துல கொஞ்சம் நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் இங்க கற்றுத்தராங்க, இஸ்லாம் கற்றுத்தருகிறது, நீங்க உணவு உண்கிறீர்கள் என்றால்
உணவை பருகுறீங்கன்னா எந்த நீயத்தோடு எந்த எண்ணத்தோடு சாப்பிடணும்னா, இந்த சாப்பாடை நான் இப்போ சாப்பிட்டா, இப்போ காலையில எந்திரிச்சு நான் சாப்பிட்டா நான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய இபாதத் நல்ல முறையில் செய்ய முடியும். ஜொஹருக்கு கரெக்டான வக்தில் நான் போக முடியும். அல்லாஹ்வுடைய இபாதத் அதிகமாக என்னால் செய்ய முடியும். நான் என்ன செய்கிறேன்? இப்போ லஞ்சுக்கு வரேன், மதிய உணவுக்கு வந்து சாப்பிட்றேன்னா என்னுடைய எண்ணம் நிச்சயமாக உயிர் வாழணும், அத்தியாவசிய தேவை, இதெல்லாம் இருக்கு. ஆனால் இதை சாப்பிட்டாதான் நான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்விற்கு எந்த மாதிரியான முறையில் கீழ்ப்படியணுமோ, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் எந்த அளவுக்கு என்னால் முழுக முடியுமோ, இந்த எண்ணத்தோட நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. நிச்சயமாக இந்த ஒரு சின்ன செயல், அத்தியாவசிய தேவை, இது உங்களுடைய இபாதத்தாக மாறிவிடும். நீங்க சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவிலையுமே அது உங்களுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய நன்மைகளாக மாறிடும். உலமாக்கள், அதாவது சலஃப்மார்கள் இதை தான் சொல்றாங்க, அந்நியத்து திஜாரத்துல் உலமா. இந்த எண்ணம் இருக்கு இல்லையா, இந்த நீயத், இது உலமாக்களுடைய, அதாவது மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பிசினஸாக இருக்கு. பிசினஸ்ல என்ன நடக்கும்? லாபம் ஈட்டுவோம் அல்லது நஷ்டம் இருக்கும். உலக ரீதியாக பார்த்தா லாபம் நஷ்டம் இருவும் இருக்கும். ஆனா மறுமை ரீதியான பிசினஸ் நம்ம எடுத்து பார்த்தா அது சதகாவாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், இதுல நஷ்டம் இருக்கவே இருக்காது. நஷ்டம் இல்லாத ஒரே வியாபாரம் இது அல்லாஹுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வியாபாரம். இதை இங்க கொண்டு வந்து சொல்றாங்க. இந்த எண்ணம் என்கிற இந்த விஷயத்தை கொண்டு மார்க்க அறிஞர்கள், மார்க்கத்தை தெரிந்தவங்க இதை கொண்டு பல நன்மைகளை கொண்டு போயிடுறாங்க. அவ்வளவு லாபத்தை ஈட்டிடுறாங்க இந்த எண்ணத்தை வச்சு. ஆகையால இந்த எண்ணத்தினுடைய பவர், இதனுடைய சிறப்பம்சத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே உங்களுடைய நீயத், எண்ணத்தை நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க. அல்லாஹ்விற்காக, நான் இதை இபாதத் செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செயலிலுமே நீங்க செஞ்சீங்கன்னா அந்த சிறிய செயல் உங்களுடைய இபாதத்தாக மாறிடும். எப்படி தூக்கத்துல சொன்னேனோ, தூங்குறதுக்கு முன்பாக நாம போய் உதுவு செய்து விட்டு வந்து தூங்கினா நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் இதை காண்பித்தாங்க, இது சுன்னத்தான முறையாக இருக்கு, இந்த நியத்துல வந்து தூங்குங்க. நீங்க தூங்கக்கூடிய அந்த 8 மணி நேரமோ 9 மணி நேரமோ அது உங்களுடைய இபாதத்தாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொரு செயலிலுமே நாம் நம்மளுடைய எண்ணத்தை சரி செய்து கொண்டால், ரொம்பலாம் இல்லை, இப்போ எண்ணம்னா என்ன உட்கார்ந்து வாயால சொல்றதா இல்ல, நாம நம்மளுடைய மனதில் நினைச்சாலே போதும், இது உங்களுக்கு இபாதத்தாக மாறிடும். இது நிச்சயமாக நாம பேணக்கூடிய மிகப்பெரிய நல்ல ஒழுக்கங்களிலே ஒரு ஒழுக்கமாக இருக்கு. இதே போலவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உணவை எந்த அளவிற்கு நாம சாப்பிடணும், இதனுடைய அளவை குறிப்பிடுறாங்க. நம்ம எல்லோருக்கும் அந்த ஹதீஸ் தெரியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் உணவை பற்றி சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்சது நல்ல உணவு கிடைச்சா வயிறு ஃபுல்லா, தொண்டை ஃபுல்லா சாப்பிடுறது. இது நிச்சயமாக இஸ்லாம் மற்றும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய வழி இல்லை. மாறாக ரசூலுல்லாஹ் இந்த உணவை பற்றி, இதை சாப்பிட்றதை பற்றி, இந்த அளவை பற்றி ஹதீஸ்ல சொல்றாங்க, இப்னு ஆதம், அதாவது ஆதமுடைய மகன், நாம நிச்சயமாக மிகவும் ஒரு கெட்ட விஷயங்களை கொண்டு நிரப்பக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறாக தான் இருக்கும். அவ்வளவு நிரப்பிடுவோம், ஆமாவா இல்லையா? அந்த அளவுக்கு நிரப்புவோம். ஆனா எப்படி சாப்பிடணும், எந்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, உங்களால முடிந்தா நீங்க சாப்பிடக்கூடிய ஒழுக்கத்துல இந்த ஒழுக்கத்தை கொண்டு வந்து சேருங்க. உங்களுடைய உணவு உங்களுடைய வயிற்றினுடைய 3ல் 1 பங்காக இருக்கணும். உங்களுடைய வயிறு இருக்கு, அந்த வயிறினுடைய 3ல் 1 பங்கு உணவாக இருக்கணும். பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திரும்ப அந்த 3ல் 2வது பங்கு நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு தள்ளி வச்சிருங்க. 3வது பங்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுக்கு இல்லை, கடைசியில நாம சுவாசிக்கிற காற்றுக்காக வச்சுக்கொள்ளுங்க. நாம நினைப்போம் 2 வந்துருச்சு, அப்புறம் கடைசியில என்ன எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம் ஸ்வீட்டுனா, அப்படி இல்லை. மாறாக நாம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றுக்காக வைத்துக்கொள்ளுங்க. இதை நாம பார்க்கிறோம். ஆனா பொதுவாக இப்போ நீங்க பேசிக்கா ரமதானே எடுத்துக்கொள்ளுங்க. எங்க நமக்கு இந்த ரமதான் இபாதத்தினுடைய மாதமாக இருக்கிறதோ, போய் பிற மத சகோதரர்கிட்ட கேட்டு பாருங்க, ரமதான்னா என்னன்னா முதல்ல சொல்லக்கூடிய விஷயம், பாய்ங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த நாள் தான், இந்த மாசத்துல தான் வெரைட்டியான உணவுகள் கிடைக்கும். இந்த நாள்ல தான் எல்லாம் முழிச்சு இரவு முழுவதும் முடிந்து என்ன செய்வாங்க, அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கு. ஆனா இந்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மிக நல்ல ஒழுக்கம்னா என்ன, நீங்க சாப்பிடக்கூடிய உணவு 3ல் 1 பங்கா இருக்கணும். இப்போ நமக்கு எப்படி தெரியும் 3ல் 1 பங்குனா? இப்போ நம்ம வயிற்ற 3ஆ வெட்ட முடியாது. அப்போ இதை கூட ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த ஒழுக்கத்துல சொல்லி தராங்க. எப்பொழுது உங்களுக்கு பசி எடுக்கிறதோ அப்போ நீங்க சாப்பிட்டா போதும். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் சாப்பிடாதீங்க.
4 மணி 5 மணி ஆயிடுச்சு, இது ஸ்நாக்ஸ் டைம், போய் சாப்பிடாதீங்க. ஸ்கூல் பசங்க இல்லை நம்ம, ஒரு 12 மணிக்கு பெல் அடிச்ச உடனே போய் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு, 10 மணிக்கு போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, ஆமா இல்லையா? ஆனா இப்போ என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அந்த தேவைப்படக்கூடிய அந்த உணவினுடைய பசி எடுக்கும், அது எல்லோருக்கும் இயல்பாக தெரியும், இது நேச்சர். அந்த நேரத்துல போய் சாப்பிடுங்க. சரி, இது 1/3 எப்போ நாம நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம சாப்பிடக்கூடிய அந்த நேரத்துல நம்ம தட்டுல சாப்பாடு இருக்கும், நாம சாப்பிட்டதற்கு பிறகு கூட சரி இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு என்ன வருது இல்லையா, இன்னும் இருக்கு வயிற்றுல கேப்பு, நாம அதை கூட நிரப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வரக்கூடிய நேரத்துல நிப்பாட்டி விடுங்க. இதுதான் 1/3 ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இந்த நேரத்தில் நீங்க நிப்பாட்டிங்க. எப்போ பசி எடுக்குதோ அது உங்களுக்கான சாப்பாடுடைய வக்த் டைம். அதே போல சாப்பிட்டதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாம், இந்த மாதிரியான எண்ணம் வரும் பொழுது நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், இது உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. இது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. இது வெறும் ஒழுக்கங்கள்ல ஒரு ஒழுக்கமா வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த காலத்தினுடைய மெடிக்கல் சயின்ஸ் ரீதியாக எடுத்து பார்த்தாலுமே இருக்கக்கூடிய அனைத்து டாக்டர்கள், அது எந்த விதமான டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஹதீஸை படிச்சு அந்த டாக்டரே சொல்றாங்க, இந்த இந்த ஒரே ஒரு ஒழுக்கத்தை மட்டும் முஸ்லீம் இல்லை, மாறாக மனித குலமே, எப்படி எல்லா மனிதர்களுமே ஆண் பெண் எல்லோருமே இந்த ஒரு ஒழுக்கத்தை, இந்த ஒரு ரூல், இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணா போதும், இவங்களுடைய பாதி நோய்க்கான தீர்வு முடிஞ்சிடும். எப்படி பாதி நோய்க்கான தீர்வு நாம சாப்பிடக்கூடிய உணவிலேயே அந்த அளவான உணவுல முடிஞ்சிடும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய ஒழுக்கத்தை கருதி இப்போ இருக்கக்கூடிய மெடிக்கல் சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுது. இதை தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. சரி, சில நேரங்கள்ல பிடித்தமான உணவாக இருக்கும். நமக்கு பிடிச்ச உணவுனா என்ன, பிரியாணி தான் முதல்ல வரும். அப்போ பிரியாணி இருக்கு, சில நேரங்கள்ல நம்ம சாப்பிடணும்னா சரி அந்த நேரத்துல எக்ஸ்ட்ரா கேட்டு கூட சாப்பிட்டு கொள்ளலாம். இது எப்பயாச்சு இங்க அனுமதி கிடைச்சதுன்னு சொல்லி அந்த சில நேரத்துல பல நேரமா ஆக்கிடக்கூடாது, அந்த வழக்கத்தை நாம ஆக்கிடக்கூடாது. மாறாக எப்பயாச்சும் நமக்கு இந்த உணவு பிடிக்குது, எக்ஸ்ட்ரா சாப்பிடணும்னு தோணுதுன்னா இதை இஸ்லாம் ஹராமாக்கல, தடை செய்யல. நீங்க உணவெல்லாம் உண்ணலாம், எல்லாமே செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த விஷயத்த நாம கவனத்துல கொள்ளணும். நம்மளுடைய வயிற்றினுடைய 3 பங்காக நாம எடுத்து இந்த ஒழுக்கத்தை நாம பேணினால் ஒழுக்கத்தாகவும் இது மாறிடும், இது நாம செய்யக்கூடிய நன்மையிலும் வந்துடும். மேலும் மெடிக்கல் சயின்ஸ் மூலியமாக நம்முடைய உடல்நிலை நிச்சயமாக சீராகவும் நல்லதாகவும் இருக்கும். இதே போலவே இஸ்லாம் காட்டக்கூடிய நல்ல ஒழுக்கங்கள்ல இந்த ஒரு ஒழுக்கத்தை நாம பார்க்கணும். இதுலயுமே சில பேர் சரியான இந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு உணவு இருக்கு, உணவு கொண்டு வந்து வைக்கப்பட்டது, உங்களுடைய பிளேட்ல அம்மா சாப்பாட்டை போட்டாங்கன்னா அந்த பிளேட்ல இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய சாப்பாடு உணவு உங்களுக்கான சொந்தமான ஒரு விஷயம். நீங்க சாப்பிடலாம், ஸ்பீடா சாப்பிட்றீங்களோ அல்லது அளவா சாப்பிட்றீங்களோ, எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த டைம் எப்பொழுது உங்களுக்கு பிளேட் தனியாக இருக்கிறதோ இது நீங்க அனுமதிக்கப்பட்டது, எப்படி வேணுமானாலும் சாப்பிடுங்க. ஆனா இந்த ஒழுக்கம் ரசூலுல்லாஹ் எப்போ சொல்லி தராங்கன்னா, எந்த நேரத்துல நாம ஒன்று கூடி சாப்பிட்றோமோ, அதாவது ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து சாப்பிடுவோம் இல்லையா, ஒரு 4-5 பேர் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம், அல்லது வீட்டில் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கொண்டு வைப்பாங்க, அண்ணன் தம்பிங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி, உறவினர்கள் வந்தால் ஒரே பேக்கெட்டை கொண்டு வந்து தருவாங்க, நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி, இந்த மாதிரியான தருணங்களில் ரசூலுல்லாஹ் காட்டக்கூடிய ஒழுக்கம் என்னன்னா, நாம இது பிடிக்குமோ அல்லது எனக்கு பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் உணவுன்னு சொல்லி எடுத்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. எப்படி அந்த சிப்ஸ் பேக்கெட்டே வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு பெரிய சிப்ஸ் பேக்கெட் இருக்கு, அண்ணன் தம்பிங்க எல்லாரும் இருக்காங்கன்னா எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்கன்னா, நீங்க ஒன்னொன்னா எடுத்து சாப்பிடுங்க. அந்த எண்ணிக்கை கூட ரசூலுல்லாஹ் கழிச்சு தராங்க. இது இருக்கே, இத்தனை பேர் இருக்குமே, 4 பேர் சீக்கிரம் காலி ஆயிரும் சொல்லி எந்த அளவு கை இருக்கோ அந்த அளவு ஃபுல்லா போட்டு எடுத்து சாப்பிடக்கூட அந்த ஒழுக்கத்தை மீறக்கூடிய செயலாக இருக்கக்கூடாது. இதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்லி தராங்க. எப்படின்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்க இப்படி கூட்டமாக ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது 2 பேரித்த பழங்களை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரசூலுல்லாஹ் தடை விதித்திருக்கிறாங்க. பேரிச்சம்பழம் தான் அவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, அவங்களுடைய உணவாகவும் இருந்துச்சு, பிரேக்ஃபாஸ்டாகவும் இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, 2 பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்றதுல இருந்து ரசூலுல்லாஹ் தவிர்ந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தினுடைய உணவு பேரிச்சம்பழமோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நிலைமையில இப்போ இருக்கக்கூடிய நம்ம ட்ரெடிஷனுடைய உணவுலையும் அது கொண்டு வரணும். அது நீங்க சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், இதை நீங்க இப்படி அதிகமாக எடுத்து சாப்பிடக்கூடாது, நீங்க பகிர்ந்து சாப்பிடும் பொழுது. இது நார்மலாக தெரியும், ஆனா இந்த ஒழுக்கத்தை கூட நம்ம பேணணும். நம்முடைய பிள்ளைகள், மாணவர்கள், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதையும் ஃபாலோ பண்ணணும்.
ஆனா எப்படி அதிகமாக சாப்பிடணும்னா ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. சரி, நீங்க அதிகமாக எடுத்து சாப்பிடணும்னா நீங்க என்ன செய்யணும், மாறாக டைரக்டா எடுத்து சாப்பிட்றதுல இருந்து தவிர்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணும், அனுமதி கேட்கணும். எனக்கு இது பிடிக்கும், இந்த இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கும், இந்த சிப்ஸ் எனக்கு பிடிக்கும், நான் ஒரு 2 எடுத்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கிறேன். அப்போ எல்லாரும் பெர்மிஷன் கொடுத்தா நீங்க சாப்பிடலாம். யாரும் பெர்மிஷன் தர மாட்டாங்க. அதுக்கு பெட்டர் நீங்க நல்ல முறையில் ஒன்னொன்னாவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆமாவா இல்லையா? ஸோ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய இந்த ஒழுக்கங்கள்ல நாம பகிர்ந்து சாப்பிடும் பொழுது அழகாக உண்ண வேண்டும். இதை போலவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய நல்ல ஒழுக்கங்கள், இதை நம்ம எல்லாரும் பேணணும். மிக முக்கியமாக வீட்டில் நாம சாப்பிடும் பொழுது இது அதிகமாக பேணணும். என்னன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது, மா ஆப துஆம கத்துன் இன் இஷ்தஹாஹு அகல வ இல்லா தரக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுல எந்த நாளுமே வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டாங்க. ஆனா அந்த வாழ்நாள் முழுவதும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவிலையுமே குறை சொல்லவில்லை, எந்த கமெண்ட்டையும் பாஸ் பண்ணல, எந்த விதமான ஒரு ஐப் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில, இந்த குறை சொல்வதோ அல்லது இது நல்லா இல்லை, இதுல உப்பு அதிகமாயிருச்சு, இதுல சக்கரை கம்மியாயிருச்சு, இந்த மாதிரியான கமெண்ட் ரசூலுல்லாஹ் பாஸ் பண்ணதே இல்லை. எந்த அளவிற்கு நான் ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய டேபிள்ல நீங்க உட்கார்ந்து கொடுக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு பிளேட்ல உங்களுடைய சாப்பாடு வந்துருச்சுன்னா நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய அந்த உணவு பாத்திரத்துல இருந்து சாப்பிடுவீங்க, எது பிடிக்குதோ அதை நீங்க சாப்பிடுங்க. இல்ல தரக்க ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, எது பிடிக்கலையோ இல்ல அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல, இல்ல ரசூலுல்லாஹ்க்கு அது சாப்பிட விருப்பம் இல்லைன்னா ரசூலுல்லாஹ் வேணாம், இது நல்லா இல்ல, இந்த மாதிரியான சொற்களை சொல்லி எதிர இருக்கவங்களுக்கு மன புண்படும் விதத்துல செய்ய மாட்டாங்க. மாறாக ரசூலுல்லாஹ் விட்டு விடுவாங்க. இதை நம்ம எங்க அதிகமாக பார்ப்போம்னா வீட்டுல பார்ப்போம். அது அம்மாவா இருந்தாலும் சரி, பசங்க என்ன செய்வாங்க, அம்மா இன்னைக்கு சாப்பாடே நல்லா இல்லை, எடுத்தோன்னே சொல்லிடுவாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு, நாம வெளில கஷ்டப்பட்டாலுமே நம்மளுடைய பெற்றோர்கள் வீட்டுல என்ன செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க. அதே போலவே கணவர்கள் இருக்கக்கூடிய வீட்டுல மனைவி இருப்பாங்க, அவங்களும் சமைப்பாங்க. அந்த நேரத்துல உட்கார்ந்து கொண்டு கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு வந்து உட்காருவாங்க. அந்த நேரத்துல இன்னைக்கு உப்பு அதிகமா இருக்கு, ஏன் என்னாச்சு, சமைக்க தெரியாதா? வாழ்நாள் முழுசும் சமைச்சு போட்டாலுமே அந்த ஒரு நாளுடைய குறை மொத்த வாழ்நாளுடைய அனைத்து அந்த சேவையுமே எடுத்து போட்டோம். அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரியான குறைகள்ல இருந்து தவிர்த்து கொள்ளுங்க, நல்ல முறையில சொல்லுங்க. சரி, கேட்கறாங்க, ரிவ்யூ கேட்கறாங்க, இப்பெல்லாம் பழக்கம் இருக்கு, புது புது டிஷ் பார்த்து செய்வாங்க யூடியூப்ல, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சாப்பிட்றோமோ இல்லையோ ஃபீட்பேக் கேட்பாங்க வீட்டுல இருக்கிறவங்க, அது மனைவியா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும். அப்போ அந்த மாதிரியான நேர்மை என்ன சொல்லணும், நல்லா இருந்தா இன்ஷா அல்லாஹ் அதை நாம என்ன செய்யலாம், புகழ்ந்து தள்ளிடலாம். ஏதாச்சும் கொஞ்சம் கம்மியா இருந்தா, நேற்றை விட இன்னைக்கு இது கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்ல கம்மியா இருக்கு பார்த்துக்கோங்க, இந்த மாதிரியான மனது புண்படாத விதத்துல நல்ல முறையில சொல்றது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கங்களிலே ஒரு ஒழுக்கமாக இருக்கு. ஆகையால இந்த மாதிரியான ஒழுக்கங்கள், பல ஒழுக்கங்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராங்க. இறுதியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய இந்த அமர்வுல நம்ம பார்க்கக்கூடிய ஒழுக்கம், ரசூலுல்லாஹ் 2 நிலையில உட்கார்ந்து சாப்பிடுவதை நிச்சயமாக தடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான நிலை, ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறாங்க, லா ஆகிலு அலா முத்தகியா, நான் இந்த மாதிரி எங்கேயாச்சும் சாய்ந்து கொண்டு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நல்லா சாஞ்சுக்கிட்டு இப்படி சாப்பிட்றதோ, அல்லது எங்கேயாச்சும் நம்ம கடைசியில ஒரு இடத்துல உட்காடுறோம், நமக்கு பின்னாடி செவுரு இருக்குன்னா இப்படி செவுருல சாஞ்சுக்கிட்டு அந்த எதிர்த்தாளமான சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிட்றது, அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இப்படி சாப்பிடுவது இல்லை. மேலும் என்ன இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய முஸ்லிம் சமுதாயம் கூட இப்படி சாப்பிடாது. இதை மார்க் அறிஞர்கள் எதற்காக ரசூலுல்லாஹ் இதை சொல்லியிருப்பாங்க, 2 விஷயங்களை சொல்றாங்க. ஆனா இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பல பல ஹிக்மத், பல நோக்கம், பல காரணங்கள் இருக்கும். அதுல மார்க் அறிஞர்கள் 2 விஷயத்த சொல்றாங்க. இப்படி நாம சாய்ந்து கொண்டு ஆணவமாக சாப்பிட்றதுல என்ன தெரியும், ரொம்ப பெருசா நாம சாப்பிட்றோம், பெருமையோட சாப்பிட்ற மாதிரியும் மற்றவங்களை இழிவாக காட்டுற மாதிரியும் அந்த எண்ணம் ஏற்படும், இல்ல பார்க்கிறவங்களுடைய உள்ளத்துல அது ஏற்படும். இதனால ரசூலுல்லாஹ் இதை தவிர்த்தாங்க. மேலும் 2வது ஒரு விஷயமாக சொல்றாங்க, நாம இப்படி உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது வயிறு ஃபிளாட்டா ஃப்ரீயா இருக்கும், அந்த 3ல் ஒரு பங்கு போகாது, மாறாக 3 பங்குமே ஃபுல் ஆகிடும். நாம உட்கார்ந்து நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல முறையில் இப்படி உட்கார்ந்து சாஞ்சு சாப்பிட்டா வயிறு கொஞ்சம் ஃபோல்டாகவும் மடங்கும், நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாப்பிடணும்னு சொல்லி. இந்த மாதிரியான நுணுக்கங்களை கூட சஹாபாக்கள் சலஃபுமார்கள் சொல்றாங்க. இதனால ரசூலுல்லாஹ் தவிர்த்து கொள்ள இருக்கலாம், நம்மள தடுத்திருக்கலாம். இதே போலவே 2வது ஒரு நிலை, ரசூலுல்லாஹ் எதை கொண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா 2 விஷயங்களை கொண்டு ரசூலுல்லாஹ் தடுக்கிறார்கள். ஒன்று,
எந்த டேபிள்ல, எந்த இடத்துல சாப்பாடுடன் உணவோடு இந்த மதுபானங்களும் இருக்கிறதோ, எந்த உணவோடு அந்த குடிக்கக்கூடிய அந்த குடிப்பழக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரியான நபர்கள் கூட நம்ம சாப்பிடக்கூடிய ஹலாலான உணவும் இருக்கு, ஹராமாக்கப்பட்ட அந்த மதுபானங்களும் இருக்குன்னா இந்த மாதிரியான டேபிள்ல, இந்த மாதிரியான இடங்கள்ல நாம சாப்பிடக்கூடாது. இதே போல ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க, எந்த இடத்துல நாம சாப்பிடக்கூடாதுன்னா, எந்த நிலைமையில நாம குப்புறப்படுத்த சாப்பிடக்கூடாது. சில பேர் இருப்போம், சாப்பாடு இல்லைனாலுமே பெட்ல படுத்தோ அல்லது கீழே எங்கேயாச்சும் ஹாலில் படுத்தோ என்ன செய்வோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ அல்ல படிச்சுக்கிட்டே சாப்பிட்றதோ, இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கும். இப்படி வயிற்று புறமாக நாம படுக்கிறது, குப்புறம் படுக்கிறது, இதை கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்து இருக்கிறார்கள். நாம் இந்த மாதிரியான நிலைமைகளில, இந்த மாதிரியான இடங்களிலே நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கங்கள்ல கண்டிப்பாக வராது. ஆகையால இந்த ஒழுக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பேணுவோம். மேலும் சில பல ஒழுக்கங்கள் இருக்கு, இதனுடைய இரண்டாவது பாகமாக நாளைய நாளிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க உள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கேட்டதன் மீது அமல் செய்யும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.